வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய தரைக்கடலில் மிகப்பெரிய மனித கடத்தல் கும்பல் கைது. வெளிநாட்டு வாழ் எதிர்ப்பாளர்களை தண்டிக்கும் புதிய சட்டத்தை கொண்டு வந்த ரஷ்யா. குறைந்து வரும் பொருளாதார ஆதாரம் ரஷ்யாவின் நிழல் கப்பல் படையை வேட்டையாடும் நாடுகள். பாரிஸில் மின்சார ஸ்கூட்டர் ஓட்டுவோருக்கு புதிய பாதுகாப்பு விதிகள் கட்டாயம். பிரித்தானியாவில் மூத்த குடிமக்களுக்கான இலவச பேருந்து பாஸ் விதிகளில் மாற்றங்கள். இத்தாலியில் சைக்கிள் ஓட்டுநர்கள் மீது காரை மோதி மோதல், ஓட்டுநர் மீது விசாரணை. இங்கிலாந்தில் தவறான அறுவை சிகிச்சையால் நோயாளி மரணத்தின் விளிம்பிற்கு தள்ளப்பட்ட விவகாரம். இனி விரிவான செய்திகள். ஸ்பெயின் நாட்டு காவல்துறையினர் தலைமையிலான சர்வதேச காவல்துறையினர் மத்திய தரைக்கடலில் செயல்பட்ட மாபெரும் மனித கடத்தல் வலையமைப்பை வெற்றிகரமாக முறியடித்துள்ளனர். அகதிகள், போதைப் பொருட்கள் மற்றும் ஆயுதங்களை கடத்துவதில் ஈடுபட்ட இந்த ஆபத்தான கும்பலைச் சேர்ந்த 78 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இக்காவல்துறை நடவடிக்கைக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் காவல்துறையான யூரோபோல் மற்றும் ஸ்பெயினின் சிவில் கார்ட் அமைப்பு முக்கிய உதவியாக செயல்பட்டது. அல்ஜீரியா மற்றும் ஸ்பெயின் இடையே அதிவேக மோட்டார் படகுகளை பயன்படுத்தி இவர்கள் சட்டவிரோத கடத்தல்களில் ஈடுபட்டு வந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சோதனையின் போது 18 அதிவேக படகுகள், போதைப் பொருட்கள் மற்றும் பெருமளவிலான ரொக்கப்பணம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த சர்வதேச குற்ற கும்பல் இதுவரை 2000க்கும் மேற்பட்டோரை சட்டவிரோதமாக ஸ்பெயினுக்குள் கடத்தியுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. வெளிநாட்டு வாழ் எதிர்ப்பாளர்களை தண்டிக்கும் புதிய சட்டத்தை கொண்டு வந்த ரஷ்யா. வெளிநாடுகளில் வசிக்கும் ரஷ்ய நாட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் புதிய சட்ட தொகுப்பு ஒன்றை ரஷ்ய நாடாளுமன்றம் ஒருமனதாக நிறைவேற்றியுள்ளது. அரசியல் ஒடுக்குமுறைகளிலிருந்து தப்பியோடி வெளிநாடுகளில் வசிப்பவர்களை குறிவைத்து இந்த கடுமையான கட்டுப்பாடுகள் உருவாக்கப்பட்டுள்ளன. தண்டனைகளை தவிர்ப்பதற்காக கூறப்படும் இத்தகைய நபர்களை அடையாளம் காண ரஷ்ய நீதி அமைச்சகம் ஒரு சிறப்பு பதிவேட்டை பராமரிக்க உள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் ரஷ்ய சொத்துக்களை நிர்வகிக்கவோ விற்கவோ முடியாததுடன் வங்கிக் கணக்குகளை அணுகவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவர்களுக்கு எவ்வித தூதரக சேவைகளும் மற்றும் அரசு சார்ந்த ஆலோசனை சேவைகளும் வழங்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசுக்கு எதிரான கருத்துக்களை வெளிப்படுத்திவிட்டு வெளிநாடுகளில் வசிக்கும் செயற்பாட்டாளர்களை ஒடுக்கும் நோக்கில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. குறைந்து வரும் பொருளாதார ஆதாரம் ரஷ்யாவின் நிழல் கப்பல் படையை வேட்டையாடும் நாடுகள். உக்ரைன் போரை தொடர்ந்து மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகளை தாண்டி ரஷ்யா எண்ணெய் விற்பனை செய்து வந்த நிழல் கப்பல் படை மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சர்வதேச வர்த்தக விதிகளை மீறி இயங்கும் இந்த ரகசிய கப்பல்களை கண்டறிந்து முடக்கும் பணியில் பிரிட்டன் மற்றும் அதன் நட்பு நாடுகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. முறையான காப்பீடு மற்றும் பாதுகாப்பு நெறிமுறைகளின்றி இயங்கும் இந்த தடையை மீறிய கப்பல்கள் கடுமையான கட்டுப்பாடுகளையும் சட்ட நடவடிக்கைகளையும் சந்தித்து வருகின்றன. இந்த தடையின் காரணமாக ரஷ்யாவின் பிரதான பொருளாதார ஆதாரமாக விளங்கும் எண்ணெய் ஏற்றுமதி கணிசமாக குறைந்து வருவது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் ரஷ்யாவின் போர் முயற்சிகளுக்கு நிதி வழங்கும் முக்கிய வழிகளை துண்டிக்க சர்வதேச சமூகம் தீவிர முயற்சியை மேற்கொண்டுள்ளது. தொடரும் இந்த அதிரடி சோதனைகளும் தடைகளும் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன என்று பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். பாரிஸில் மின்சார ஸ்கூட்டர் ஓட்டுவோருக்கு புதிய பாதுகாப்பு விதிகள் கட்டாயம். பாரிஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிகரித்து வரும் விபத்துகளை தவிர்க்க மின்சார ஸ்கூட்டர் ஓட்டுநர்கள் தலைக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் ஓட்டுநர்கள் தலைக்கவசத்துடன் சேர்த்து ஒளி பிரதிபலிப்பு ஆடைகளையும் அணிய வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த புதிய விதிமுறைகளை மீறி வாகனம் ஓட்டுவோருக்கு கடுமையான அபராதம் விதிக்கப்படும் என பாரிஸ் நிர்வாகம் எச்சரித்துள்ளது. குறிப்பாக சாலைகளில் பாதுகாப்பாக பயணிக்கவும் உயிரிழப்புகளை குறைக்கவுமே இந்த கடுமையான விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. நகர்ப்புற போக்குவரத்து விதிகளை பின்பற்றி அனைத்து தனிப்பட்ட மின்சார வாகன பயனர்களும் இந்த பாதுகாப்பு கருவிகளை அணிய வேண்டியது அவசியமாகிறது. பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் காவல்துறையினர் இதுகுறித்து தீவிர சோதனைகளையும் கண்காணிப்புகளையும் மேற்கொண்டுள்ளனர்.
பிரித்தானியாவில் மூத்த குடிமகன்களுக்கான இலவச பேருந்து பாஸ் விதிகளில் மாற்றங்கள். பிரித்தானியாவில் உள்ள மாநில ஓய்வூதியதாரர்களுக்கான இலவச பேருந்து பாஸ் பெறும் வயது வரம்பில் திருத்தங்கள் அமுலுக்கு வந்துள்ளன. பிரித்தானியாவில் முதியோருக்கான இலவச பேருந்து பயணச்சீட்டு பெற தகுதி வயது நிலையான 60 வயதில் இருந்து மாநில ஓய்வூதிய வயதுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதனால் ஓய்வூதிய வயது வரம்பு உயர்வுக்கு ஏற்ப முதியோர்கள் தங்களது இலவச பேருந்து பாஸை பெறுவதற்கான கால அவகாசமும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய மாற்றங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் ஆன்லைன் தளம் மூலமாக முதியோர்கள் தங்களது தகுதியை சரிபார்த்துக் கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். லண்டன் போன்ற சில குறிப்பிட்ட பகுதிகளில் உள்ளூர் நிர்வாகத்தின் விதிமுறைகளின்படி தளர்வுகள் தொடர்ந்தாலும் பிரித்தானியா முழுவதும் பொதுவான விதிகள் பின்பற்றப்படுகின்றன. அரசின் இந்த புதிய பயண சலுகை மற்றும் வயது மாற்றங்கள் குறித்த முழுமையான விவரங்களை பயணிகள் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் அறிந்து கொள்ளலாம். இத்தாலியில் சைக்கிள் ஓட்டுநர்கள் மீது காரை மோதி மோதல், ஓட்டுநர் மீது விசாரணை. இத்தாலியின் வடக்கு பகுதியில் உள்ள சாலையில் ஓட்டுநருக்கும் சைக்கிள் ஓட்டுநர்கள் குழுவுக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு முற்றியது. சாலை பயன்பாடு தொடர்பான கோபத்தில் ஓட்டுநர் ஒருவர் தான் ஓட்டிச் சென்ற காரை வேண்டுமென்றே சைக்கிள் ஓட்டுநர்கள் மீது மோதியுள்ளார். இந்த கொடூர தாக்குதலில் படுகாயமடைந்த 4 சைக்கிள் ஓட்டுநர்கள் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விபத்தை ஏற்படுத்திய பின் தப்பியோடிய ஓட்டுநர் மீது கொலை முயற்சி மற்றும் பலத்த காயம் ஏற்படுத்தியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த அந்த நபர் பின்னர் தானே முன்வந்து காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சாலைகளில் சைக்கிள் ஓட்டுநர்களின் பாதுகாப்பு குறித்த விவாதம் எழுந்துள்ளது. இங்கிலாந்தில் தவறான அறுவை சிகிச்சையால் நோயாளி மரணத்தின் விளிம்பிற்கு தள்ளப்பட்ட விவகாரம். இங்கிலாந்தில் உள்ள ரோயல் ஓல்ட்ஹாம் மருத்துவமனையில் எகிப்து நாட்டைச் சேர்ந்த தற்காலிக அறுவை சிகிச்சை நிபுணர் யாகர் அட்லி அப்துல் ரஹ்மான் அவசர குடல் அறுவை சிகிச்சை ஒன்றை மேற்கொண்டார். அப்போது ஏற்பட்ட கடுமையான பிழை காரணமாக நோயாளியின் குடலின் கழிவுகள் மீண்டும் அவரது வயிற்றுக்குள்ளேயே செல்லும் வகையில் தவறாக இணைக்கப்பட்டன. இது உயிருக்கு ஆபத்தான நிலை என்று வர்ணிக்கப்பட்ட நிலையில் மற்றொரு மருத்துவர் உடனடியாக தலையிட்டு சரி செய்யாவிட்டால் நோயாளி இறந்திருக்கக்கூடும் என மருத்துவ தீர்ப்பாயம் தெரிவித்துள்ளது. இந்த தவறு மருத்துவ வரலாற்றிலேயே இல்லாத ஒன்று எனவும் இதுவரை கண்டதிலேயே மிக மோசமான அறுவை சிகிச்சை பிழை எனவும் நிபுணர்கள் அதிர்ச்சி தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் சம்பந்தப்பட்ட மருத்துவர் மீது சுமத்தப்பட்ட தீவிர குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு அவர் மருத்துவ பதிவேட்டிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார். இந்த சம்பவம் NHS எனப்படும் இங்கிலாந்தின் தேசிய சுகாதார சேவையில் உள்ள முறைகேடுகளையும் வெளிநாட்டு மருத்துவர்கள் மீதான கண்காணிப்பு குறைபாடுகளையும் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது.